வணக்கம் நேயர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ரஃபாவில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல், 10 பாலஸ்தீனிய வீரர்கள் உயிரிழப்பு. ரஃபா நகரின் கிழக்கு பகுதியில் வணிகப் பொருட்களை பாதுகாக்கும் பாதுகாப்பு பணியாளர்களின் குழுவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் லாரிகளில் பாதுகாப்பு பணியில் இருந்த 10 பாலஸ்தீன ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 2 நாட்களில் நடந்த இரண்டாவது சம்பவம் இதுவாகும். எனினும் இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேல் ராணுவம் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. பிரித்தானியாவில் தேசிய சேவைக்கு மறுக்கும் இளைஞர்களுக்கு காத்திருக்கும் பேரிடி. தேசிய சேவையில் இணைய மறுக்கும் 18 வயது நிரம்பிய பிரித்தானியாவின் இளைஞர்களை தண்டிக்கும் திட்டத்தை ரிஷி சுனக் முன்னெடுப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த இளைஞர்களுக்கான பொருளாதார சலுகைகள் அல்லது சாரதி உரிமம் மறுக்கப்படும் என்றே தகவல்கள் கூறுகின்றன. 18 வயது நிரம்பிய பிரித்தானிய இளைஞர்கள் இனி கட்டாயம் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது ரிஷி சுனக் கட்சியின் புதிய கொள்கையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. நிர்மூலமாக போகும் ரஷ்யா, அதிர்ச்சியில் புட்டின். எல்லையை தாண்டி ரஷ்யாவிற்குள் எங்கும் உக்ரைனிய துருப்புகள் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என பென்டகன் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்திற்கு அருகிலுள்ள ரஷ்ய பிரதேசத்தில் தமது ஆயுதங்களை பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி வழங்கியிருந்தது. உக்ரைனிய துருப்புகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் ரஷ்ய படைகளை தாக்க உக்ரைன் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என பென்டகன் செய்தி தொடர்பாளர் விமானப்படை மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் தெரிவித்துள்ளார். சுவிஸ் வங்கிகளில் 1.04 பில்லியன் பிராங்குகளை பதுக்கியுள்ள இந்தியர்கள். சுவிஸ் வங்கிகளில் தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்தியர்களின் பணம் இருப்பு சரிந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி வெறும் 1.04 பில்லியன் சுவிஸ் பிராங்க் அளவிலான தொகை மட்டுமே தற்போது இந்தியர்களின் கணக்கில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2021 ஆண்டு 3.83 பில்லியன் சுவிஸ் பிராங்காக இருந்தது. அந்த வகையில் 70% அளவுக்கு குறைந்திருக்கிறது. இது 4 ஆண்டுகளில் மிகவும் குறைவான தொகையாகும். பாரிஸில் தீ விபத்து, 8 பேர் காயம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்து ஒன்றில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். 16ஆம் வட்டாரம் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றின் 4வது தளத்தில் 1 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நபர் ஒருவர் சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்தே தீ விபத்து பரவ ஆரம்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கு கசிவு தொடர்பான விசாரணையை கைவிடும் ஹங்கேரி. லஞ்ச விசாரணையில் தலையிட்டதாக அமைச்சரவை உறுப்பினரின் உதவியாளர்கள் குற்றம் சாட்டிய ஒரு வழக்கின் விசாரணையை ஹங்கேரிய வழக்கறிஞர்கள் முடித்து வைத்துள்ளனர். பிரதம மந்திரி விக்டர் ஓர்பனின் 14 ஆண்டுகால ஆட்சிக்கு ஒரு அரிய சவாலை முன்வைத்து ஹங்கேரியின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்த பீட்டர் மாகியரால் மார்ச் மாதம் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ருமேனிய ஜனாதிபதி நேட்டோ தலைமை போட்டியிலிருந்து விலகல். ருமானிய ஜனாதிபதி கிளாஸ் ஐகானிஸ் நேட்டோ தலைமையிலான போட்டியிலிருந்து விலகினார். டச்சு பிரதமர் மார்க் ரூடே அட்லாண்டிக் கடல் கடந்த ராணுவ கூட்டணியின் அடுத்த பொதுச் செயலாளராக வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிஸில் யூத எதிர்ப்பு கூட்டு பலாத்காரத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம். பாரிஸில் 12 வயது யூத பெண் ஒருவரை கூட்டு பலாத்காரம் செய்ததை அடுத்து நாடு தழுவிய சீற்றத்தை தூண்டியுள்ளது. யூத எதிர்ப்பு மற்றும் கற்பழிப்பு கலாச்சாரத்துக்கு எதிராக பல 100 பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜூன் 15 கூட்டு பலாத்காரத்தை தொடர்ந்து பல்வேறு இனவாத எதிர்ப்பு உரிமைகள் மற்றும் பெண்ணிய குழுக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன.